அனைத்து தமிழர்களுக்கு வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். இது நம்ம குமாரபாளையத்தில் இருக்கோம். நம்மளுடைய யுவராஜ் பிரதர் சைட்டில் இருக்கோம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் லிண்டல் காங்கிட்டு போடுறோம். இந்த லிண்டல் காங்கிட்டு போடும்போது என்னென்ன விஷயம் கவனிக்கணும், இதில் வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதே இப்போ நம்ம பில்டிங்கோட லுக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் முடிஞ்சு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து லிண்டல் மட்டும் ரூமெல்லாம் பிரித்து கம்ப்ளீட்டாக எடுத்துருந்துருக்கோம். இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ளையாஸ் கல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த 9x9 4 இருக்கிற கல்லை தான் நம்ம வந்து இங்கே பயன்படுத்துகிறோம். என்ன காரணம்னா இது வந்து ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸும் நம்மளுக்கு எக்கனாமிக்கலாக இருக்குது. அதனால் வந்து செங்கலோட இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு கல் இது வந்து ₹6 அந்த ரேஞ்சு தான் வருது. ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா எபோ 12க்கு மேலே வருது. கம்ப்ரஸர் ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா 12 Nm² பக்கம் வருது. 15 கூட வருது ஒரு சில கல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காங்கிரீட் ஓடிட்டுருக்கு. லிண்டல் ஃபுல்லாக அடித்து எங்கெங்கே லாப்ட்டு சன்சைடு வேணுமோ அதெல்லாம் வச்சு இங்கே லோரு ஃபுல்லாம் கேட்டாங்க, அதெல்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக கம்பி வேலையை முடித்து எல்லாமே செக் பண்ணி 9 அங்குலத்துக்காக அந்த இதெல்லாம் கொஞ்சம் அளவெல்லாம் மாற்ற வேண்டியிருந்துச்சு. எல்லாத்தையும் பீஸெல்லாம் பிடிங்கிட்டு திருப்பி 9 அங்குலம் வச்சு கேஜி பீஸ்லாம் அடித்து சரி பண்ணி கொடுத்துருக்கோம். அதுமாதிரி கவர் பிளாக்லாம் கரெக்டாக நம்ம வந்து துப்பைக்கிறாலில் வந்து டாப்பில் வந்து பாட்டத்தில் கல்லை பரட்டி வைக்கணும். அப்போ தான் இந்த டாப் வந்து மேலே ராடு ஏறி வரும். அதுக்காக அதெல்லாம் சரி பண்ண சொல்லி சன்சைடில் வந்து மெயின் ராடுக்கு கீழே டிஸ்ட்ரிபியூட்டர் போட சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வந்து இங்கே கம்பியில் செக் பண்ணி சரி பண்ணி கொடுத்தோம். கம்பி வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டுக்கு வந்து சிசர் கட்டிங் போட்டு கம்ப்ளீட்டாக கம்பியெல்லாம் செக் பண்ணிவிட்டு படி வந்து காங்கிட்டோடய போடுறோம். அப்படியே பழக வச்சு பக்காவாக எல்லாம் ஃபினிஷிங்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு மேஸ்திரி வச்சு நீட்டாக ஃபினிஷ் பண்ண சொல்லியிருக்கேன். காங்கிரீட் மிஷின் வச்சு தான் போட்டுட்ருக்கோம். மேலேங்கிறதெல்லாம் லிட்டு மிஷின் வச்சுட்டு தள்ளுவண்டியில் கொண்டாந்து கொட்டி அதுலேருந்து நம்ம எடுத்து காங்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து படிக்கட்டு முடிஞ்சிச்சு. இந்த பக்கம் வந்து காங்கிட்டு லிண்டல் போடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. காங்கிரீட் வந்து 1:2:3 ரேஷியோ. இங்கே வந்து பாண்டு வந்து 4 பாண்டு கணக்கு தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா 4.5 பாண்டு 4.25 பாண்டு மாதிரி தெரியுது. 4ஆக நாங்கள் கன்சிடர் பண்ணி ஒரு மூட்டையை வந்து 2 தடவையாக போடுறோம். இந்த சின்ன மிஷினு 2 பாண்டு சிமெண்ட்டு 4 பாண்டு மணல் 6 பாண்டு ஜல்லி அப்படிங்கிற விதத்தில் போடுறோம். கியூப் இங்கேயுமே ஒரு கியூப் எடுத்து வச்சுருக்கோம் டெஸ்ட்டுக்கு. அதையும் வந்து நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஸ்ட்ரென்த்து கண்டிப்பாக M20 கண்டிப்பாக அச்சீவ் பண்ணோம். அதை விட கூட வந்தாலும் வரல மாதிரி குறையாது. அந்த அளவில் தான் இந்த விகிதங்கள் இருக்குது. வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ சரியாக பார்த்துட்ருக்குறோம். காங்கிரீட்லேருந்து அட்மிக்சர் சேர்த்துட்ருக்குறோம். கம்பி வேலைகள் வந்து நல்லா சுத்தமாக தெளிவாக நடந்திருக்கு. கரெக்ஷன் பண்ணி செக்கிங் கொடுத்து தான் வேலை வாங்கியிருக்கிறோம். மட்டம் பார்த்தாச்சு, மட்டம் பார்க்கணும். இதில் மட்டம் பார்த்து சரி பண்ணிக்கணும். இல்லைனா நாளைக்கு மட்டம் பார்க்காம விட்டிங்கன்னா லாப்ட்டு செஞ்செல்லாம் அளவு வந்து பார்த்திங்கன்னா குத்தான வச்சு பூசும்போது லெவலுக்காக பூசும்போது கணம் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் அதையும் நம்ம சரி பண்ணிக்கணும். இந்த லெவலில் வந்து இந்த வேலை வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து ரூஃப் லெவல் மார்க் பண்ணி அதுக்காக செவுர் போட்டு அப்புறம் வந்து பீம் பிடிச்சி நம்ம ரூஃப் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் தான் அதனால் பண்ணணும். கீழே ஃபுல்லாக பார்க்கிங், மேலே ஒரு வீடு, அதுக்கு மேலே ஒரு வீடு அப்படிங்கிற கான்செப்டில் இந்த வீடு போயிட்டுருக்கு. மிஷினில் கலந்து மேலே லிஃப்ட்டில் வந்து இங்கே கொட்டிடுறாங்க. இங்கேருந்து பானில் மாற்றி தலையில் எடுத்து கொடுத்துட்றாங்க. மேலே வாங்கி கொட்டிக்கிறோம்.